இந்த வீடியோல இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இப்போ 16 வயசு ஆகுது. கண்டிப்பா எனக்கு 18 வயசு வரும்போது நானும் ஓட்டு போடுவேன். நான் ஓட்டு போடுற அந்த காலம் வரும்போது இவங்க யாருக்குமே போட மாட்டேன். ஏன்னா இவங்க எல்லாமே திருடங்க தான் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா இந்த 16 வயசு குழந்தை பேசியிருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற பகுதியில தான் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாயிகளோட பல போராட்டங்கள் அங்கதான் நடந்திருக்கு. அது மாதிரியான சிஜேபின்னு சொல்லக்கூடிய தாக்கூர் ஜனதா பார்ட்டியோட மிகப்பெரிய போராட்டமா, அதாவது பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டமா, அது எதுக்குன்னா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. இந்த வருஷத்துல மட்டும் 2 நீட் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் எழுதுனதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதின ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த நீட்னால 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்தியா முழுக்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. காரணம் இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன ஒரே ஒரு காரணம் மட்டும் தான். அதனாலதான் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்தியாவில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே டெல்லியை நோக்கி படையெடுத்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் அதாவது தர்மேந்திர பிரதான் வந்து அவர் வந்து தார்மீக பொறுப்பேற்று அவருடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் லீக் ஆனதுக்கு அப்புறம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அப்புறமா நீட் எக்ஸாமால இறந்த அந்த குடும்பத்திற்கு, அந்த குழந்தை இறந்த குடும்பத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்பு சோனம் வாங்சுக் சொல்லக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் போராட்டம் இருந்துகிட்டு இருந்தாரு. அவரை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவரையும் விடுவிக்கணும்னு சொல்லி இப்ப அவங்க வந்து இந்த 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க சார், இப்போ இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது எதுக்கு சார் இவ்வளவு பெரிய போராட்டம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான விடையை நான் சொல்றேன். இப்போ நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த தேர்வு அறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் காலத்தை அலோவ் பண்ணாம அவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மால் பிராக்டிஸ் பண்ணிடுவாங்க, வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் எதுவும் எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போயிட்டு காப்பி அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் எழுத போனவங்களுடைய ஃபுல்லா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான முறையில செக் பண்ணாங்க. இப்போ நீங்க எப்படி எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு நேர்மையை எதிர்பார்க்கீங்க, அது மாதிரி நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய மத்திய அரசிடம் இருந்து அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேர்மையை எதிர்பார்த்திருப்பாங்க. அப்போ இந்த நீட் எக்ஸாம், இந்த வருஷத்துக்கான நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு முழு பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? தார்மீக பொறுப்புல யாரு யூனியன் மினிஸ்டரோ அவங்க தான் எடுத்துக்கணும். ஆனா இவ்வளவு போராட்டம் நடந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் மேல வன்முறையை வந்து போலீஸ் மூலியமா ஏவ விட்டுதான் இன்னமும். ஆனா நாங்க வந்து ராஜினாமா பண்ண மாட்டோம், இன்னும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். ஒரு டைம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க, 3 கோரிக்கைகள் சிஜேபி பார்ட்டி சார்பா கொடுத்துருக்காங்க. ஆனா அது இன்னும் நிறைவேற்றப்படல. அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மத்த ஸ்டேட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் நீட் எக்ஸாமுக்கான போராட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா, மத்த ஸ்டேட் வந்து நீட் எக்ஸாம்ல ஏற்பட்ட குளறுபடிக்கு தான் போராட்டம் பண்றாங்க. நம்ம ஸ்டேட் மட்டும்தான் நீட் எக்ஸாமே வேணான்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்.